தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. இந்த மாலை நேரத்திலே உங்களுடைய வீடுகளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி We அடைகிறேன். are very happy to meet you at your houses. தேவனுடைய நாமம் இந்த மாலை நேரத்தில் மீண்டும் ஒரு விசை கூட மகிமைப்படுவதாக. May the name of the Lord be glorified even in this evening. தேவனுடைய கரம் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறது. The Lord's hand is with you today. நமக்காக கிரியை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord who is working for you, it's with you today. இன்றைக்கும் நமக்கு மறைவாக நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். Even today the Lord is with you today. அநேகருக்கு For so many of you, தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லை. so many of you did not have the feeling that the Lord is with you. அந்த விசுவாச குறைவு இருக்கிறது எங்கும் பார்க்க முடிகிறது. We find that people have the worry that God is not with me. ஆண்டவர் சொல்கிறார், But the Lord is telling, மார்க் 5ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது, when you read Mark chapter 5, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. the Lord is telling, do not be afraid but have faith. தேவ பிள்ளைகளுடைய சூழ்நிலையில In the life of the God's children, பயம் தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக காட்சியளிக்கிறது. fear is continually gripping in some situations. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, Not only in the life of the children of God, உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்குள்ள எங்கும் பயம் இருக்கிறது. but even among the life of the people, like so many fear is still gripping their hearts. ஆனா நமக்கு, But for you and me, நமக்காக உதவி செய்கிற தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். do you know the Lord who is with you, He is there for you? சங்கீதம் 91 படிக்கும் பொழுது, When you read Psalm 91, ஆண்டவர் இப்படி சொல்லுறார், the Lord is telling like that. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், Because since He will call upon me, நான் அவனுக்கு மறு உத்தரவாதலை செய்வேன். and I will reply him. நமக்காக பதில் கொடுக்கிற ஒரு தேவன் Do இருக்கிறார். you know the Lord who is there to answer for you? அப்ப நமக்காக நம்மை உண்டாக்கின தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Know that the Lord who is always there, the Creator always there for you. அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். When you should call upon Him, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். then your life situation will completely change. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது, When you read Matthew chapter 15, 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது, verse 22, it says like this. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார். Just then a Canaanite woman from that region came out and started shouting, have mercy on me, Lord. அவருடைய மகளுக்காக, For his daughter, அவங்க இப்படி சொல்றாங்க, like she is praying, எனது மகள் பிசாசினால் வேதனைப்படுறா, கொடிய வேதனைப்படுறா. my daughter is tormented by a demon. அவளுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தேடி வர்றாங்க. She is pleading to Jesus to give a deliverance for her daughter. ஏன் அவரை தேடி வராங்க? Why she came seeking after என் Jesus? பிள்ளைக்கு எப்படியாவது இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுப்பார். She really feels that somehow this Jesus will heal my daughter. அவருடைய இருதயத்துல கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறது. In her heart she has some faith. விசுவாசம் மட்டும் இல்ல, not only faith, அவள் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்ட விதத்தை படிச்சு பாருங்க. look at the way how she called upon Jesus. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். Like she is calling out, have mercy on me, Lord, son of David. இயேசு கிறிஸ்துவை குறித்து முழுமையாக அறிந்து கொள்கிறாங்க. She knew about Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்து முழுமையாக அறிந்து கொண்டது மட்டுமல்லாம, not only that she knew about Jesus, தன்னுடைய ஜெபத்தை அந்த தேவனிடத்தில் ஏறெடுக்கிறாங்க. she was crying out to the Lord. ஆண்டவர் சொல்றாரு, the Lord is telling, அவங்களோட கூட பேசுறாரு. Lord is telling, like he is talking to that particular woman. இந்த வார்த்தை கேட்கிற நீங்க, even as you are listening to this word, நம்மை உண்டாக்கின ஆண்டவரை குறித்து, like about the Lord who created you, நம்மை ரட்சித்த தேவனை குறித்து, about the Lord who saved you, நீங்கள் எப்படி அறிந்து வைத்திருக்கிறீங்க? how much do you know? நம்முடைய ஆண்டவர் எப்படி நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம்? how much do you know about the Lord who saved you? நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? like upon whom did you put your faith? உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, when you get into some troubled situation, உங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும் பொழுது, when you are facing some very pressurized situation, உங்களுடைய விண்ணப்பம் யாரை நோக்கி இருக்கிறது? like when you are in the situation, to whom do you cry out? இன்றைக்கு அநேக ஜனங்களை பார்க்க முடிகிறது. Today we see so many people, ஒரு விடுதலைக்காக, for a redemption, ஒரு சமாதானத்திற்காக, for a peace, மலை கடந்து போகிற ஜனங்களை பார்க்க முடிகிறது. you find people, those who go from one place to other, கடல் கடந்து போகிற ஜனங்களை பார்க்க all முடிகிறது. the people, those who go from one end to other, கால்நடையாய் போகிற ஜனங்களை பார்க்க முடிகிறது. they just by walking they go from one place to other தன்னை place. வருத்திக் கொள்கிற ஜனங்களை பார்க்க முடிகிறது. they torture themselves to see God. ஆனால் உங்களிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? But today what does the Lord expect from you? நம்மை ரட்சித்த இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார்? like what does the Lord
God expects from you today. நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். He expects you to believe in Him. விசுவாசித்து அவரிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்க He வேண்டும். wants you to believe in Him and also to cry out to Him. இன்றைக்கு அநேகருக்கு Today, for so many people, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தெரியறதில்லை. we do not know so much about this Lord. பல வருடங்களா சபைக்கு போகிற ஜனங்களுக்குள்ள கூட There are so many people, those who are like going to church regularly, திடீரென்று ஒரு நெருக்கம் வரும் பொழுது but when they are hit with some problem, அவர்கள் கலங்கி போகிறதை பார்க்க they are முடியாது. immediately troubled in their hearts. கற்றுக்கொண்ட காரியத்தை விட்டுருவாங்க. Or whatever they learned, they will forget everything. அத்தனை வருடங்களாக பின்பற்றி வந்த வசனத்தினுடைய நம்பிக்கையெல்லாம் விட்டுருவாங்க. Oh, that many years, whatever they believed about these verses, they will lose all those faith. உடனே அவிசுவாசம் அவருடைய இருதயத்தை பிடித்துக் கொள்கிறது. Immediately, like faithless, hopelessness is gripping them. நம்மை உண்டாக்கின தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். You should know the Lord who has created you. மரித்த சரீரத்தை உயிரோடு கூட எழுப்புகிற நம்முடைய ஆண்டவர். Yes, He is the one who even resurrects the life, the dead one as well. உங்க பிரச்சனை எம்மாத்திரம் அவருக்கு. Your problem is very simple for Him. உங்க சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் எம்மாத்திரம் அவருக்கு. The pain that you're going through is, He can tackle it very simple. உங்க வியாதி எம்மாத்திரம் அவருக்கு. Oh, your sickness is simple in front of Him. வெளிச்சத்தின் தேவன் நம்முடைய வீடுகளுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது, When the God of light shines His lights on your houses, இருளினுடைய ஆதிக்கங்கள் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். when His light shines already, it overpowers darkness. அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நாம் பின்பற்றணுங்க. With that hope, we should follow the Lord. அவங்க வந்து ஆண்டவர்ட்ட ஜெபிக்கும் பொழுது, When they came there and to pray to Jesus, ஆண்டவர் ஒரு வார்த்தை குறித்து அவங்க இடத்துல பேசுறார். Jesus was talking to them this one word. 27வது வசனத்தை படிக்கும் பொழுது, Read verse 27. அதற்கு அவள், She said, மெய்தான் Yes, Lord. ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். Yet even the dogs eat the grumble that falls from their master's table. ஆண்டவர் சொல்றாரு, The Lord has been telling, நான் விடுதலை என் பிள்ளைகளுக்கு தான் வச்சிருக்கிறேன். the Lord is telling like, this deliverance is only for my children. பிள்ளைகளுக்காக அப்பம் வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. Oh, the bread is only for the children. ஆனா அந்த பெண் சொல்றாங்க, But the woman is telling, உண்மைதான் ஆண்டவரே, Oh yes, Lord, that is true. எப்படி அவங்க சாப்பிட்டு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க தானே. Whatever they eat, your children, but still then they will waste up something, right? சாப்பிடும்போது ஏதாவது கொஞ்சம் கீழே விழுந்துருந்தானே. Or even some, like very few will even fall down, right? அதை நாய்க்குட்டிகள் சாப்பிடும் தானே. Or even the poor will the dogs will eat, right? அந்த மாதிரி நீ நினைச்சுக்கோங்க. Think of me like that. அப்படி சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் வைக்கிறாங்க. Oh, she such a way humbles herself before the Lord and she keeps her request before Jesus. அவருடைய விசுவாசத்தை பாருங்க. Look at the faith of this woman. தேவனே இந்த வார்த்தையை சொல்றாரு. God Himself is telling this. அந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை பாருங்க. Look at even in that situation she believes in Jesus. நீங்க தொடர்ந்து கீழே படிச்சு பார்க்கும் பொழுது, When you read further, 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது. Verse 28 says like this. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, Then Jesus answered her, ஸ்திரீயே, Woman, உன் விசுவாசம் பெரியது. great is your faith. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும். Let it be done for you as you wish. அந்த நேரத்துல ஒரு விடுதலை பெற்றுக் கொள்றாங்க. And the daughter was healed instantly. விசுவாசம் ஒரு மனிதனுக்கு விடுதலை கொண்டு வருகிறது. Faith will bring deliverance for a man. விசுவாசம் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. Faith will bring salvation for a man. விசுவாசம் ஒரு மனிதனுடைய ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வருதுங்க. Faith will bring answers to the prayers. நீங்க பாருங்க, If you see, இந்த பெண் இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசுகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்றாங்க. oh, this woman got the privilege of speaking to Jesus. ஜெபிக்காத மனிதனோடு தேவன் எப்படி இடைப்பட முடியும்? How can God intervene in the life of the people, those who are not praying? அவிசுவாசம் இருக்கிற மனிதனோடு கூட தேவன் எப்படி இடைப்பட முடியும்? How can God intervene in the life of the person who is filled with hopelessness? அவிசுவாசம் இருக்கிறவனுடைய இருதயத்துக்குள்ள தேவன் எப்படி கிரியை செய்ய முடியும்? How can God intervene or work out in the life of the people, those who do not have any faith? உன்னோடு கூட எப்படி அவர் வாசம் பண்ண முடியும்? How can the Lord will save you? நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. Oh, you should know that. நீங்க ஒருவேளை அவிசுவாசத்தோட இந்த கடந்த நாட்களை கழித்திருப்பீர்கள் என்று சொன்னால், Maybe you are living without any faith in the past days. உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கத்தின் நிமித்தம் நீங்க அவிசுவாசமான வார்த்தையை பயன்படுத்தியிருப்பீங்கன்னு சொன்னா, Maybe because of the situation you started to lose your faith and you spoken some faithless words. உங்க கூட ஆண்டவர் பேசுறார்.
But today the Lord is speaking to you only. சூழ்நிலையோடு பேசாத. Or don't look at the problem and talk about that. சூழ்நிலைகளுக்கு காரணமான மனிதர்களோடு பேசாத. Don't talk to the people those who are a reason for this problem. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனை நோக்கி பேச வேண்டும். But rather talk to the God who will change your situation. அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். Oh, you should cry out to him. அவரை நோக்கி உங்களுடைய விண்ணப்பங்களை வைக்க வேண்டும். Oh, you should cry out to him and you should keep your request to him. And that is what the Lord wanted from you. தேவ பிள்ளைகள் like God's children, தேவனோடு கூட நடக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். they should get the feeling of walking along with God. நம்முடைய ஜெபம் தேவனிடத்திலிருந்து பதிலை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். Our prayers will definitely bring answers from the Lord. நம்மோடு கூட பேச வேண்டும் என்று அவளாக காத்து கொண்டிருக்கிறார். The Lord has been eagerly waiting to talk to you. ஆனா நமக்கோ but for us, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதை பார்க்கிறோம். but our faith is slowly shrinking down. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறார். The Lord is talking to you. உங்களால திட்டமாக விசுவாசிக்க முடியுமா? Oh, can you believe it very firmly? அனுதினமும் புலம்புறீங்க பாருங்க. Oh, every day you are lamenting. என் சூழ்நிலை என்னைக்கு மாற போகுது? You're telling, when will my situation will change? என் பிள்ளைகளுடைய நிலைமை என்னைக்கு மாற போகுது? When will the situation of my children will change? என்னுடைய குடும்பத்தில் நடக்கிற குழப்பங்களுக்கு என்னைக்கு தீர்வு வர போகுது? Oh, when I am going to get some remedy for the problems. படுக்கையில புலம்புறீங்க பாருங்க. You are lamenting at your bed. படுக்கையில கண்ணீர் வடிக்கிறீங்க பாருங்க. Maybe you are crying and shedding tears on your bed. இருட்டு அறையில உட்கார்ந்துகிட்டு புலம்புறீங்க பாருங்க. Maybe some of you even close the doors and sit in the dark room and then you lament about the situation. தொலை தூரத்துல இருக்கிற வெளிநாட்டுல இருந்து வேற ஒரு நாட்டுக்கு ஃபோன் பண்ணி புலம்புறீங்க பாருங்க. Maybe you are calling a long distant people and then you are talking to them and lamenting at them. தொலைபேசியிலே உங்க கண்ணீரை வடிக்கிறீங்க பாருங்க. Maybe over the phone itself you shed all your tears. உங்க கூட ஆண்டவர் திட்டமா பேசுறார். The Lord is talking to you clearly. மனிதர்கள்ட்ட பேசாத. Do not talk with the people or lament alone. பேசாத. Do not talk to the problems. மனிதர்களை மாற்றுகிற பிரச்சனைகளை மாற்றுகிற என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்றார். The Lord is telling, call upon me because I am the one will change the people, change the situation for you. அவர்தான் காலத்தையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவன். Because he is the Lord who has changed all the situations for you. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். Oh, he is the Lord who has created this heaven and earth. நமக்காக வல்லமையாய் கிரியை செய்கிற தேவன். And he will powerfully act on behalf of you. தேவனோடு கூட நடக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Get the closer walk with the Lord. நிறைய பேர் ஜெபிப்பாங்க. Many used to pray. ஆனால் தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. But they never get answers from the Lord. இந்த பெண்மணியை குறித்து படிச்சு பாருங்க. When you read about this woman, அழகா விண்ணப்பம் வைக்கிறாங்க. she has a beautiful request to the Lord. ஆண்டவர் உடனே பதில் தருகிறார். The Lord immediately gives her answer. அந்த பதிலை பெற்றுக்கொண்டதும் But as she got this answer, தன்னிடத்தில் இருக்கிற குறைகளை சரி செய்றாங்க பாருங்க. but she immediately clear all these problems. அவங்க சொல்றாங்க, she says, உண்மைதான் ஆண்டவரே. yes God. ஆனாலும் மேஜையில இருந்து எப்படி துணிக்க கீழே விழுந்தானே. Yet even the dogs eats the crumbs, right? அதை நாய்க்குட்டிகள் தின்னுதானே. Oh, which the dogs eat. நான் பாவிதான் ஆண்டவரே. Oh God, I'm a sinner. ஆனால் இன்றைக்கு நான் உம்மை விசுவாசித்து வந்திருக்கிறேன். But today I have come believing in you. எனக்காக என் பிள்ளைகளுக்காக வந்திருக்கிறேன். I have come here to believe in you and for my sake and for my children's sake. நானும் என் பிள்ளைகள் இந்த உலகத்தினுடைய சிற்றின்பத்துல சிக்கி தவிப்பதை நாங்கள் விரும்பல. God, we don't want to stuck into the pleasures of this world, but rather we wanted to come to you. என்னால் இதை மேற்கொள்ள முடியாது. If God, I will not be able to overcome this. ஆகவே நீர் உதவி செய்யும் என்று ஆண்டவர்ட்ட கேட்கிறார். Therefore God, will you save us? Will you help us? நம்மால் முடியாது என்று தேவனிடத்தில் நாம் அறிக்கையிடும் பொழுது, only when you acknowledge your limitations and your inability, you will in the presence of God, நமக்காக அந்த இடத்துல தேவன் கிரியை செய்வார். and then the Lord will do work in your life. மாம்சத்துல போராடிட்டு இருக்கீங்க தானே. Maybe you are struggling to fulfill something with your flesh. முடிஞ்ச மட்டும் நான் சமாளிக்கிறேன்னு சொல்றீங்க தானே. Oh, until as much as possible I will do it by myself. That's what you are saying. நீங்கள் சோர்ந்து போயிட கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் உங்க கூட பேசுறார். But the Lord is telling, the Lord is talking to you today. Therefore you will not grow weary. ஊழியத்தை செய்கிற சிலர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. Some of you who do ministry are watching this. ஏதோ ஒரு ஊழியத்தை சபையில சிறுசா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. You are doing some ministry in a very small scale way. ஆனா குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலை உங்களுடைய இருதயத்தை சோர்வடை பண்ணிருச்சு. Or some particular situation is making your heart troubled. அந்த சூழ்நிலையின் மித்த நீங்க சோர்ந்து போய் இன்னும் இருக்கீங்க. Because of that situation you are troubled in your heart. ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. You forgot one thing. அந்த சூழ்நிலையை பார்த்ததனால, because of looking at that situation, தேவனோடு கூட நடக்கிற அனுபவத்தை மறந்துட்டீங்க. you forgot to have the closer walk with the Lord. நீங்க சூழ்நிலையை பார்க்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார்.
The Lord don't want you to look at the situations. நீங்கள் திரும்ப எழும்பி வரணும் ஆண்டவர் The சொல்றார். Lord wanted you to come back again. தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் The விரும்புகிறார். Lord wanted you to come back, rise up again. ஏனென்றால் அவர் காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர். Because He is a God who will change all the situation and the times. நமக்காக மட்டுமல்ல, Not only for us. நம் மூலமாக பிறருக்கும் அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் The விரும்புகிறார். Lord wanted to do some miraculous things even through you as well. இந்த பெண்மணியை பாருங்க. Look at this woman. அந்த பெண்மணி மூலமாக அந்த பெண்ணினுடைய மகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. Because of this woman, the daughter got redemption. தேவ பிள்ளைகள் பிறருக்காக பரிந்து பேசும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். You and me are called to intercede for others. நாம் பரிந்து பேசும் பொழுது, When you intercede for others, அந்த ஜெபங்கள் நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவங்களுக்கு ஒரு விடுதலை கொண்டு வருகிறது. Definitely the prayers which you pray for others, that will bring a deliverance. இந்த பெண்ணுடைய குடும்பத்தில் ரெண்டு காரியம் நடக்குது. We find two things happening here. ஒன்று விடுதலை கிடைக்குது. One is a deliverance. இரண்டாவது பூரண ரட்சிப்பு அவங்க குடும்பத்துக்கு கிடைக்குது. Secondly, they get the salvation of the Lord. அதை விட மிகப்பெரிய ஒரு காரியம் கிடைக்குது. Or more than that, she's getting something bigger. தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு பாக்கியம் கிடைக்குது. Look at the privilege of talking to the God, the heavenly God, Jesus. இவையெல்லாம் ஜெபத்தின் மூலமாக கிடைக்கிறது. Which is all things happening through the prayer. தேவனோடு கூட உறவாடுகிற அனுபவம் ஜெபத்தின் மூலமாக கிடைக்கிறது. You will get like a relationship with God through prayer. அதன் மூலமாக தான் விடுதலையும் கிடைக்கிறது. Through that prayer only you will get deliverance as well. பிரியமானவர்களே, My dear ones, நீங்க உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காதீங்க. do not sit and lament continually. மாம்சத்தை சார்ந்து கொள்ளாம இருங்க. Do not depend on your flesh. தேவன் மேல் விசுவாசம் உள்ளவராக இருங்க. Keep your faith in the Lord. உங்கள் மூலமாக அநேக ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Through you the Lord wanted to heal and redeem so many. நீங்க நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்த மாதிரிலாம் இல்ல. Or not like the time when you got saved. நீங்க உற்சாகமா தேவனுக்காக எழும்பும் பொழுது, When you rise up so powerfully for the Lord. உங்களை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்வார். When you rise up for the Lord will do mighty things for you. சத்துருக்களுடைய கிரியைகள் அகன்று போகும். All the evil plans will go away. பல வருடமாக காணப்படுகிற பிசாசுடைய போராட்டங்கள் விலகி போகும். Or so many years the plans, the evil plans, whatever that has been plotted against you will go away from you. பிரிவினைகளை மாறி போகும். All this like disturbances, all this relationship brokenness will change. பலவீனங்கள் மாறி போகும். All your sickness will change. உங்களுடைய தொழில்ல காணப்படுற எல்லா போராட்டங்களும் மாறும். All the problems at your business will change. எப்பொழுது? When it will all happen? நீங்கள் தேவனோடு கூட நடக்கும் பொழுது, When you get to walk with the Lord. நீங்க பிறருக்காக பரிந்து பேசும் பொழுது, When you intercede for others. இந்த காரியங்கள் நடக்கும். These things will happen. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the name of the Lord be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the Lord's name be glorified. பிரியமானவர்களே, My dear ones, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை குறித்து, தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை குறித்து நாம் எப்படி கற்றுக் கொடுக்கிறோம்? Today, how do we teach to our children about the faith or about God? இன்றைக்கு பலவிதமான உபதேசங்கள் எழும்பி தேவனுடைய திருச்சபையை நெருக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். Today, so many preachings are rising up in order to trouble people. Or so many things are rising up. அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறதை பார்க்கிறோம். So many different false preachings are coming up to destroy the faith of people. நாம் இதிலிருந்து எப்படி தப்பிக்கொள்ள முடியும்? How do we save from all this? இயேசு கிறிஸ்துவிட்ட சீசர்கள் இப்படி கேட்டாங்க. The disciples were asking to Jesus. ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? You're asking, Lord, what is the sign for the coming of you and of the end of the world? ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை கவனிங்க. And this is what Jesus said. ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். Jesus said, be careful, let nobody deceive you. இன்றைக்கு தவறான உபதேசங்கள் எழும்பி தேவ பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறதை பார்க்கிறோம். Today so many new false preachings are rising up to destroy the faith of the people. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். Even the chosen ones are being deceived. இதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? Then how you will save yourself from all this? தேவனோடு கூட நடக்கும் பொழுது தான் தப்பிக்கொள்ள முடியும். Only when you get to walk with the Lord, then you will be able to escape from this. தேவனுடைய பாதத்தை அண்டிக் கொள்ளும் பொழுது தான் தப்பிக்கொள்ள முடியும். Only when you come closer to God, then you will escape from this. முடிவு பரியந்தம் அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் தான் தப்பிக்கொள்ள முடியும். Or the one who till the end who hold on to God, and he will be escaping from all this. என்ன வேணாலும் பாவம் பண்ணலாம். Maybe you're thinking, whatever I can do. எல்லாத்துக்காக இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டார். Jesus already died for everything. அப்படி என்று போதிக்கிற கள்ளர்கள் எழும்பி இருக்கிறதை பார்க்கிறோம். Today so many people preach like this. நீங்க தண்ணி அடிங்க.
They're telling, you want to drink. சினிமா பாருங்க. Some are telling, if you want to watch cinemas, watch cinema. உலகத்தினுடைய சிற்றின்பத்துல நீங்க என்ன செய்யுங்க, நல்ல கொளுத்துருங்க. Or they're telling, whatever you wanted to do with the worldly pleasure, do it. இப்படி எல்லாம் வரும் என்று இயேசு கிறிஸ்து அன்றைக்கே நமக்கு சொல்லி இருக்கிறார். Jesus already knew these kind of false preachings will come. இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறோம்? Like, are we careful in listening and helping them to discern all these things? தேவனுடைய வார்த்தையை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படி டீச் பண்ணி இருக்கிறோம்? Or do we teach to our children about this word of God? தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவாக சொல்லி கொடுத்து இருக்கிறோம்? How much of the faith which you have did you pass it on to your children? நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறதோடு மட்டும் நம்முடைய கடமை முடிஞ்சிருது இல்ல. Do not stop only from the time of praying for your children. நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் பரிந்து பேசுகிறோம். We should intercede for your children. ஆனா அவருடைய எதிர்கால வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், but if you wanted to protect their future, தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். start sharing the word of God to your children. தேவன் மேல் இருக்கிற நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். Pass on your faith to your children. நிறைய பேர் சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. We have seen many people like they feed the children. சின்ன பிள்ளை சாப்பிடவே செய்யாது. Sometimes the children will not eat the food. இட்லியை பெனஞ்சு என்ன செய்வாங்க, நல்லா ஊட்டுவாங்க. They will try to give this idli to the children. முடியாதுன்னு சொன்னாலும் ஏமாத்தியாவது ஊட்டுவாங்க. Or even the children will say, no, I don't want, but still then somehow they will feed. சரீரத்தை குறித்து நம்ம அவ்வளவு தூரம் யோசிக்கிறோமே. Or just for the bodily growth itself, if you think that much. அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நம்மளுடைய திட்டம் என்ன? But like, what is your plan? What plans do you have for their spiritual growth? ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவரை வளர்த்தெடுப்பதற்கு நம்முடைய பிரயாசங்கள் என்ன? What is the plan do you have to grow them in spiritually? இந்த தாயாரை பாருங்க. Look at this woman. தன்னுடைய பிள்ளைக்காக எவ்வளவாய் பிரயாசப்படுறாங்கன்னு பாருங்க. How much she works for her child. அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிசாசுடைய போராட்டத்திலிருந்து அவளை மீட்டெடுக்க வேண்டும். In order to deliver that child from the demon's torment. இன்னைக்கு அநேகருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, today so many people have this problem. அநேக பிள்ளைகள் பிசாசுடைய போராட்டத்துல சிக்கி இருக்கிறதை பார்க்கிறோம். We see so many children are tormented by this demon's problem. பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியாத சூழ்நிலை. The children are not obedient to the parents. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பெற்றோர் நீங்க இருக்கிறீங்க. Maybe a lot of the parents, those who are watching this. நீங்கள் வடிக்கிற கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். The Lord who sees your tears. நீங்க உங்க பிள்ளை உங்களுக்கு முன்னாடி மதம் இருந்ததை பாக்குறீங்க தானே? You are seeing your own child is like drinking in front of your eyes. உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் கண்களுக்கு முன்பாக மனம் போன போக்குல போய் கொண்டிருக்கிறதை பாக்குறீங்க தானே? You are feeling, what is this my child is doing, going in a way that she or he wanted. உன்னுடைய வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாகி இருக்கிறார். Know that the Lord who knows your pain, who is present at your houses. இந்த நாளிலிருந்து இருந்து நீங்க உங்களுடைய பிரயாசத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க. From this day onwards, like, give your lot of efforts to God. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருவசனத்தை போதகம் பண்ணுங்கள். Whether you get time or not, in time or out of time, preach the word of God to your children. தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுங்க. Continue to share the God's word to your children. விசுவாசமுள்ள பிள்ளைகளாக நீங்களும் நான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். You and me should be the children of faith. இறுதியாக, finally, தேவனோடு கூட நடக்கிற அனுபவத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. Finally, teach your children to walk along with the Lord. எப்பொழுது நீங்க இவைகளெல்லாம் செய்ய முடியும்? When you can do all these things, இந்த பெண்மணியை போல, as like this child, தேவனோடு கூட நடக்கிற அனுபவம், தேவனோடு கூட அந்த பேசுகிற அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். Like this woman had the experience of talking to Jesus and having the fellowship with Jesus, and you should also have that. அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முடியும். And when you have that, you will be able to lead your children well. நான் திரும்பவும் சொல்றேன். I'm telling this again. உங்கள் பிள்ளைகளை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற பெற்றோர் இதை பார்க்குறீங்க. Maybe like I'm seeing the parents, those who are troubled because of your children. என்னை குறித்து என்ன தெரியும், அவர் ஏதோ ஒரு மூலையிலிருந்து பேசிட்டு இருக்கா நீங்க நினைக்காதீங்க. Maybe you are thinking, what he will know about me. நம்முடைய ஆண்டவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, Lord is the Lord who is not only for the little distances. எல்லைகள் கடந்திருக்கிற தேசங்களுக்கும் தேவனாக இருக்கிறார். Lord is also Lord of God who is even for the nations, who is the Lord of far distance as well. உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை தேவன் அதிகமாக நேசிக்கிறார். The Lord loves you, your family and your children. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை கட்டளையிட வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord is going to bring some deliverance for your family. நாம் ஜெபிப்போம். Let us pray. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, our holy loving Father, இந்த அருமையான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். we want to thank you for this time. உம்முடைய வார்த்தைக்காக,
For we want to thank you for your word. ஆண்டவரே உம்முடைய விடுதலைக்காக, We want to thank you for the deliverance. ஆண்டவரே உம்முடைய கிரியைகளுக்காக We want to thank you for your works. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Father, we glorify your name, O God. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் உம்மோடு கூட நடக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். Father, let your children get the experience of walking with you. உம்மோடு கூட பேசுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். Father, let your children get the experience of getting a relationship with you. பிறருக்காக பரிந்து பேசுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும் Or ஆண்டவரே. let them get the experience of interceding for others. ஆண்டவர் அநேகருக்கு விசுவாசத்தை பகிர்ந்து கொடுக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். Father, let your people get the experience of sharing the faith towards others. அவிசுவாசங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். Let all the lack of faith will be removed, O God. பலவீனங்கள் விலகட்டும் இயேசுவின் Let நாமத்தில். all the problems and the sickness will go away, God. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. Father, strengthen them, Jesus. அவிசுவாசங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுவீராக. Father, take away all the lack of faith from them. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இன்னும் விசுவாசத்திலே வளர உதவி செய்வீராக. Father, help them to grow in your faith, Father. சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. Father, the people, those who are worried, help strengthen them, O God. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. God, be with your children and bless them. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' most precious name we pray. ஆமென். Amen. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். My dear ones, the Lord loves you. நீங்கள் தேவனோடு கூட நடக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Get the experience of walking with God. தேவனுடைய சமாதானம் உங்களோடு கூட இருப்பதா. May the Lord's peace be with you. ஆமென். Amen.